என்ன பார்க்குறீங்க? என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. வெறும் கத்திரிக்காய், முள்ளங்கி வச்சு எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கேங்க. எப்போவுமே நீங்கள் கத்திரிக்காய் நார்மலாகவும் பண்ணலாம், அதோட முள்ளங்கி சேர்த்து பண்ணி பாருங்களேன். அந்த ஃப்ளேவரே ரொம்ப காரஞ்சாரமாக சாப்பிட அவ்வளோ ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க. நான் எப்போயுமே கடையில் மீன் மசாலா வாங்கி வச்சுருப்பேங்க. அந்த மீன் மசாலா அதில் ஆல்ரெடி உப்பு இருக்குங்க, அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போதும். அப்புறம் மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அவ்வளோதாங்க. தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. இதை அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்களேன். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் ஃப்ளேவரும் அந்த முள்ளங்கி ஃப்ளேவரும் ரொம்ப சேர்த்து சாப்பிட காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.